பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேர்களுக்கு எந்த பொருட்கள் தானமா கொடுக்கும்போது நம்மளுக்கு வருமானம் பெருகும் அப்படிங்கிறது முக்கியமானது. வருமானம் பெருகும் போது அந்த வீட்டில் உங்களுடைய வாக்கு ரொம்ப அதிகமாக உங்க பேச்சை எல்லாரும் கேட்கிற மாதிரி இருக்கும். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானத்துக்கு ரொம்ப முக்கியமானது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் எதை செய்வதற்கும் தயங்குவார்கள். கொஞ்சம் பயத்தின் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி அவங்க தைரியமாக ஏதாச்சும் செஞ்சுட்டாங்கன்னா அது கோவமா தைரியமா கோவமா வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு விரயமாயிரும். அந்த கோபத்தினால் நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவிர்ப்பதற்கு மிக அருமையான இது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன தானம் கொடுக்கலாம். பொதுவாக தானம்ங்கிறது இவங்க பச்சை நிற பொருட்கள் ரொம்ப வலிமையானது. பச்சை நிற பொருட்களை தானமாக கொடுப்பது. பச்சை நிற பொருட்கள் என்ன? பாசிப்பயிறு. பாசிப்பயிர் தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். துளசி தீர்த்தம் உங்க வீட்டுல பூஜை ரூம்ல வச்ச துளசி தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். உங்க வீட்டுல பூஜை பண்ணும்போது துளசி தீர்த்தம் உங்க கையால கொடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும். அதே சமயம் உங்க கையால் கொடுக்கக்கூடியது முக்கியமானது என்னன்னா இசை, அதாவது ஒருத்தர் பாடின இசைக்குள்ள இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுக்கலாம். இசை கற்றுக் கொடுக்குது, இதெல்லாமே நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அதே போல் இசைகளை நம்ம கேட்கிற பாடல்களை சேகரித்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அதை கேட்க வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் போக நீங்க கொடுக்கக்கூடியது என்னன்னா, நீங்க எழுதுற எழுதுகோள் கொடுப்பது தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதாவது பெண் பெண் தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். மயிலை கொண்டு எழுதுவாங்கல்ல, ஒரு ஷோகேஸ் மாதிரி அப்படி பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்க. மயில் வச்சு மயில் தொகையை வைத்து எழுதுற அந்த இதுவும் நீங்க தானமாக கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறகுகள், அதாவது புறா இறகு, பறவைகளுடைய இறகுகள் அலங்காரப்படுத்தி அந்த அலங்கார பொருட்களை தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்க இந்த பொருட்களை தானம் கொடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சக்திகளாகவே மாறக்கூடியதாக இருக்கும். வருமானம் ரெட்டிப்பாக ஆகக்கூடியதாக இருக்கும். சரி, இதெல்லாம் தானம் கொடுக்கலாம். எந்த மாதத்தில் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்க வேண்டிய மாதம் ஆனி மாதம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ஆனி மாதத்தில் இந்த பொருட்களை தானமாக கொடுக்கும் போது உங்க வீட்டில் வருமானம் பெறும். ஆணி மாதம் சொல்லியாச்சு. ஆணி மாதத்தில் எந்த கடவுள் முன்னால் வைத்து நீங்க தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரசிம்மர் முன்னால் வைத்து இந்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம். நரசிம்மர் கோயில் முன்னால் வைத்து இந்த பொருட்களை தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். ஒண்ணு கொடுக்கலாமா, 2 கொடுக்கலாமா அப்படின்னா அது உங்கள் வருமானத்துக்கு தக்கன நீங்க கொடுக்கலாம். நீங்க கொடுக்க கொடுக்க வருமானம் அதிகரிக்கும் போது அதோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்திட்டே போங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் வெண்ணெய் கிருஷ்ணருக்கு தானமாக கொடுக்குறது. கோயிலில் வெண்ணெயை தானமாக கொடுக்கிறது கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். வெண்ணெய் கல்கண்டு சேர்ந்து கொடுக்கும் போது உங்களுக்கு வருமானம் பெருகுவதாக இருக்கும். இந்த வெண்ணெய் கல்கண்டு கொடுத்துட்டு அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடும்போது உங்க வருமான விஷயங்கள் இரட்டிப்பாகுவதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் மட்டும் இல்லாமல் நீங்க எந்த பொருட்களை எந்த மாதம் எந்த இதை கொடுக்க கூடாது, ஏன் கொடுத்தால் விரயமாகும் அப்படின்னா, ஆயுதங்கள் உங்க கையால யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆயுதங்கள் கொடுத்தால் அது உங்களுக்கு ரத்தம் வராது, உயிர் போகக்கூடிய ஆயுதங்கள். சில ஆயுதத்தில் நம்மளுக்கு உயிரே போகும். அந்த மாதிரி ஆயுதங்களை யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க. அந்த மாதிரி தானமாக கொடுத்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடுகள் மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால ஆயுதங்கள் தானங்கள் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க எந்த உடையை அணிந்து நீங்க தானம் கொடுக்கலாம்னா, பச்சை கலர் உடையை அணிந்து தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதனால பச்சை கலர் உடைகளை அணியணும். பச்சை அம்மன் கோயிலும் உங்களுக்கு சிறந்த முறையில் தானம் கொடுப்பதற்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எந்த கிழமையில் நீங்க தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழமைங்கிறது வியாழக்கிழமை தானம் கொடுக்கலாம், சனிக்கிழமை தானம் கொடுக்கலாம், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தானத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. நீங்க அப்ப திங்கக்கிழமை அந்த கிழமையெல்லாம் நீங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தானம் கொடுத்தால் உங்களுக்கு தைரியம் குறையும். அப்புறமா ரொம்ப மனது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப காதல் அது இதெல்லாம் எஃபெக்ட் ஆகும். அதனால நீங்க திங்கக்கிழமை கொடுக்க வேண்டாம். அதே சமயம் செவ்வாய்க்கிழமையும் கொடுக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமையில கொடுத்தால் உங்களுக்கு மனம் விரக்தி, மன விரயம் ஆகும். அப்படிங்கிறதுனால பொருளும் விரயமாகும். உங்க கோபத்துடைய அளவுகள் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால செவ்வாய்க்கிழமை நீங்க எதையும் தானம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அப்புறம் தானம் செய்த பிறகு நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னா, தானம் கொடுத்த பிறகு நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா,
புத்தக நோட்டுகளை கிழித்தல் கூடாது, ஏதாச்சும் மரச்செடிகளை வெட்டக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருடைய படிப்பையும் கெடுக்கிற விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அறிவுத்திறனை மட்டப்படுத்துதல் கூடாது. ஒருத்தருடைய பேச்சை அசிங்கப்படுத்துற, ஒருத்தருடைய பேசுறதல், அவங்க குரல் வளையத்தை பத்தி அசிங்கப்படுத்தி பேசுதல் கூடாது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த தானத்தினுடைய இது வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால இதெல்லாம் பண்ணாமல் நீங்க வந்து தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோன்னே பேப்பர் கிழிக்கிறதோ, அதே மாதிரி நோட் புக் பேப்பர் கிழிக்கிறேன்னு சொல்லி கிழிக்க கூடாது. அதுக்கப்புறம் மத்தவங்களை பத்தி குறை சொல்லுதல் கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் நீங்க தானம் கொடுக்க முடியாத ரொம்ப வேற என்ன பொருட்கள் தானம் கொடுத்தா சிறப்பாக இருக்கும்னா, பசுமையான கன்றுகள் செடிகளை கொடுப்பது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரோஜா செடி வாங்கி கொடுப்பது மிக சிறந்த உங்களுக்கு தானத்தில் சிறப்பாக இருக்கும். அது உங்களுடைய குடும்பத்தில் வருமான விகிதத்தை பெருக்கி கொடுக்கும். உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பயந்து கொண்டே இருப்பதனால் நீங்க ஆயுதங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஆயுதமும் நட்பும் உங்களுக்கு சரியான வகையில் அமையாது. அதனால் உங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நட்பு ரீதியானவர்களுக்கோ இல்லாட்ட உங்க அக்கம் பக்கம் வீடுகளுக்கோ இந்த பொருட்களை தானமாக கொடுத்துறாதீங்க. நீங்க தானம் கொடுக்க வேண்டிய ஆள் பாத்தீங்கன்னா, முக்கியமா நீங்க தானம் கொடுக்க வேண்டியவர்கள் அந்த குருக்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும், சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு தானம் கொடுக்க, படிக்கிற குழந்தைங்களுக்கு தானம் செய்வது, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தானம் பண்ணுவது, அதுக்கப்புறம் அதே மாதிரி உங்க ஆபீஸ்ல யாராச்சும் பியூன் அந்த மாதிரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு தானம் செய்வது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. இந்த சிறந்த பலன் கொடுக்கக்கூடியதுனால் என்ன பலன் கிடைக்கும்? சிறந்த பலனா வருமானம் பெருகும். உங்க வாக்கு வந்து உங்க பேச்சை எல்லாரும் கேட்கக்கூடியதாக மாறும். அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.